ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஹேடே. அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஹேடேயில் தான் புதுசாக ஒரு ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பீட்டா வெர்ஷன் விட்ருக்காங்க. அது என்னங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணேன். லைவ் வர முடியல. 30th மேலே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஒன் டே விட்டு ஒன் டே வரும். அப்புறம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ட்ரக் அனுப்புகிறீங்களோ அந்த ட்ரக்குக்கான ரிவார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இருங்க, என்னென்ன வந்திருக்கு இன்றைக்கி. ஏன்னா உருப்படாது. திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண வருதா, அப்படி சுற்றுதா, திருப்பி ஓப்பன் பண்ண டிசைன் ஃபெஸ்டிவல். அது வந்து ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கான். என் டிசைன் வந்து நான் 341 லைக்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து இது ஒன்று கிடையாது, இது ஒன்று கொடுத்துருந்தா நான் வாங்கிட்டேன். இது 2 இருந்துச்சு, நான் வாங்கிட்டேன், முன்னாடியே வாங்கிட்டேன். இந்த மேலட்லாம் நான் அப்புறம் வாங்கிப்பேன். இன்னும் வந்து டைம் இருக்குது. 34 டேஸ் இருக்குன்றாங்க. 1 month கிட்ட டைம் இருக்குது. அது என்ன 700 ரீல் வச்சுருக்கேன், அதை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட்டுருங்க. டைனி சேல் முடிஞ்சிருச்சு. பைத்தியக்காரன் இன்னும் வச்சுருக்கான். ஏன் வச்சுருக்கான்னு தெரில. உள்ளி டாஸ்க் ஈவெண்ட் எப்போதும் வர ஈவெண்ட் தான். என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது கலெக்ட் பண்ண, இது பண்ணணும், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவான். அதை நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டும். பான் ஃபுல்லாக சந்தோஷம். ஓகே, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடியும். இதில் என்னென்ன தரேன்னு பார்த்தீங்கன்னா, சிலோ கிரேட்டு 1 ஸ்டாரு, அதில் எவ்வளோன்னா 5 வரும். பான் கிரேட்டு, எக்ஸ்பான்ஷன் கிரேட்னா 3 வரும். இந்த ஒரு இது தரான், ஒல்லி ரெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டெக்கரேஷன் தரான். ஒரு ட்ரீ இது தரான். இதில் ரேண்டமாக ஏதாவது ஒரு ட்ரீ கிடைக்கும் உங்களுக்கு. கடைசியாக 3 எக்ஸ்பான்ஷன். 4 நாள் 15 மணி நேரம் இது நடக்குது. ஒரு நாளைக்கு 15 டாஸ்க்கு. மொத்தம் வந்து 5 நாள் இந்த டாஸ்க் வந்து நடக்குது. நான் அது என்னென்னலாம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பானில் என்ன ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியல. வீட்டு இது இருக்குது, வீட் பண்டில் இருக்குது. அதை கொண்டு போய் சோத்தை போட்டுட்டு என்னென்ன வரேன் சாப்பிட்றாங்களா. 1 2 3 1 2 3 4. இங்கே ஒரு ஆடு இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கட்டும். அப்படி மட்டும் சுற்றிக்கிட்டே கிடக்கட்டும். 2 3 4 திரும்ப அடிச்சுட்டேன்னா போடு, நிறையா வந்துடுச்சு. ஓகே, பொட்டியில் செங்கல். இதில் எதாவது அப்கிரேட் பண்ண முடியுமா? போல்ட்டு தர முடியாது, சாரிங்க. ஈவன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பி அப்கிரேட் பண்ணுறதுக்கு சுத்தியல் வேணும். இல்லை, ஓகே, காசுக்கு சுத்தியல், எல்லாத்துக்குமே சுத்தியல் கேட்குறாங்க. இது எக்ஸ்பி தேவையில்லை, காசு இல்லை. இதுதான் பார்த்தேனோ. இது இருக்குது, ஒன்று போட்டோம். ஓகே, இப்போ 1 2 3 இந்த டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு. 4 லேம்புக்கு சோறு போடணும். 4 லேம்பு முடிஞ்சிச்சா? ஓகே, அதுவும் முடிஞ்சிச்சு. 3 கேரட் கேக்கு. 1 2 3 ப்ரெட்டு. 1 2 5 6 7 8 போட்டிருக்கேன். அது வந்துடும். ஓகே, பிரச்சனை இல்லை. வேறு என்னென்ன போட சொல்லியிருக்கான்? 2 சட்டை போட சொல்லியிருக்கான். வந்துருச்சா? இன்னும் வரலை. 4 இது போட சொல்லியிருக்கான். ஓகே, 1 2 3 4 வந்துடும். 9 நிமிஷத்தில் வந்துடும். அது பார்த்துக்கலாம். இது 4 போடணுன்றிருக்கான். 1 தான் போட்டிருக்கேன், ஏன்னா இது இல்லை. ஓகே, இது எங்கே இருக்குது? எங்கடா இருக்குது? எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 2 3 1 எடுத்திருக்கேன். 2 3 4 வந்துடும் இதுலேயே. ஓகே, இதில் 4 1 2 3 4 வந்துருச்சு. ஓகே, இதுதான் தந்திருக்கான். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது புது ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேனை பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. பார்த்தாலும் அது ஃபுல்லு, இது ஃபுல்லு, அது ஃபுல்லு, இது ஃபுல்லு. ஓகே, இது புதுசாக என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் அண்ட் ஏர்ன் டெய்லி ரிவார்ட்ஸ். இது வந்து பீட்டா வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 மணி நேரம், அதாவது டெய்லி வந்து இது ரீசெட் ஆகுது. ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ முடிச்சிங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பீட்டா வெர்ஷன்னா என்னென்னா, இப்போ தான் டெஸ்டிங்கில் வச்சுருக்காங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போதைக்கு டெஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா
இதை வந்து இவங்க வந்து நடைமுறைப்படுத்தலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு லாரி அனுப்பிச்சேன்னா 3 பலகை, அடுத்து 2500 காயின், அப்புறம் 2 ஆணி, அப்புறம் 4000, அப்புறம் சிலோ கிரேட் 1. இதுதான் வந்து தரதாக இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து பான் கிரேட்டு சிலோ கிரேட் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இதை அனுப்பிச்சிட்டேன். ஒன்று வந்துருச்சா, இது 2 அனுப்பிச்சோன்னா 2 போயிடும். பாருங்கள், இது கிளைம் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக கிளைம் நம்ம செலக்ட்லாம் பண்ணணும். அடுத்து 3 போட்டோன்னா 4000. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சோப்புக்கு கேக்கோவும் கோட் மில்க்கும், கோகோவும் கோட்டு எங்கே இருக்க, கோட்டு மில்க்கும். இப்போ ஏதோ ஹெல்ப் கேட்டிருக்காங்க, என்ன ஹெல்ப்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, ஒன்று கொடுத்தாச்சு, இது தொட்டாச்சு பாக்ஸில். இது எப்படி நமக்கு யூஸ் ஆகாது, வேஸ்ட்டு. வேறு எங்கேயாவது ஏதாவது துடிக்குதா, வேறு எதாவது ஹெல்ப்பு? இங்கே ஏதோ கட்டுறாங்க. 1 2 3 4 5 6 எல்லாம் கொடுத்தாச்சு. போ. இதே அடுத்தவங்க லாரிக்கு ஒர்க் ஆகாது, உங்கள் லாரிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதில் 3 நீங்கள் அனுப்பணும், ஓகேவா? அடுத்தவங்க லாரிக்கு ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப்பு தான் அது, பட் இட்ஸ் நாட் யுவர், அது உங்களுக்கு வராது, அதை தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேக்கு 1 போட்டு 2, இவனை வந்து முட்டை இல்லையா, முட்டை கொஞ்சம் கொடுங்க. கோழிலாம் குத்த வச்சு உட்காந்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த முட்டை கைஸ், தங்கள் முட்டைக்கு நன்றி. 1 2, ஆஹா 2 டபுள் டமாக்கா. இவனை ஆப்பிள் வேணுமா, ஆப்பிள் பெண்ணே ஹூ ஆர் யூ, ஐஸ்கிரீம் சிலையே ஹவ் ஆர் யூ. ஆஹா, டபுள் தான் செம்மையாக இருக்குது. டடிங்னு ஒருத்து பார்த்தீங்களா. 2 எல்லாம் இருக்கட்டும், யூஸ் ஆகும், இப்போதைக்கு தேவையில்லை. 1 2 இல்லை 1 2 ஜேபிஆர். இவங்க என்ன ஹெல்ப் கேட்டிருக்காங்க, இது இல்லை, வண்டி கிடையாது, கப்பல் கிடையாது, அப்பா மரம் தான். 1 2 3 முடிஞ்சு. ஜேபிஆருக்கு அதை பிடுங்கி கொடுக்கணும்ல. காஃபி பீனா, எஸ் காஃபி பீன். கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள். வந்ததற்கு நன்றி. லைவ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன், மன்னித்து கொள்ளுங்கள். லைவ் கூடிய சீக்கிரம் வரும். ஜேபிஆருக்கு தானே, ஆமாம் ஜேபிஆருக்கு தான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. ஓகே, நம்ம அமிச்சது எல்லாத்தையும் அமிச்சிட்டாங்க. ஓகே, வேறு எதாவது ஹெல்ப் கேட்டிருக்காரோ? ஆமாம், அதுதான் நம்மள்ட்ட இல்லை. சரி ஓகே, போம். ஒன்று 2 3 4 ஓகே இருக்கட்டும். இவனெல்லாம் இருக்கானுங்க. இவனுக்கு முட்டை வேணும், இவனுக்கும் முட்டை வேணும், அப்புறம் போட்டுப்போம். டாக்கோ 1, காஃபிலாம் இருக்கட்டும், இவன் இருக்கட்டும், இவன் போட்டாச்சு. இவனை ஓ இது இல்லைல்ல, தூவிட்டு வீட்டு ஒரு ரவுண்டு, கான் ஒரு ரவுண்டு, கேரட் ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டாக போட்டுப்போம். அவரைக்காய் ஒரு ரவுண்டு, கரும்பு இருக்க தேவையில்ல. இவன் இருக்கானா, 25 தான் இருக்கான், ஒன்று போட்டுப்போம். உருளைக்கிழங்கு போட்டுப்போம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி வேர் ஆர் யூ, ஒன்றா நம்பர் பைத்தியம் அது, ஹூ ஆர் யூ. சரி ஓகே, என்ன பண்ண, 1 1 2 ஆசைகள் ஐஸ்கிரீம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, அன்பே நைட்டு வேணுண்டா. கைஸ் கொஞ்சம் கன்றாவியாக பாடுவேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, டாஸ்க்லாம் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க.
1 சூப்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஓகே. பட்டர் 1 2 3 தேன் 1 சாக்கோ 1 தான் இருக்கா 1. சரி, மீதியெல்லாம் அப்புறம் போட்டுப்போம். இதை நான் உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தேன். சொல்வதெல்லாம் உண்மை. அது மாதிரி புது டாஸ்க் என்ன, இதை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்கள் ஐடியா என்னங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து நல்லா படுது. ஏன்னா நிறையா பேர் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருந்ததுக்கு வந்து இப்போது ஓகே நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சும்மா நம்மளும் ஆஸ்க் ஃபார் கேட்டு பார்ப்போமா யாராவது தராங்களான்னு. கொடுத்தா கொடுக்கட்டும். எது கம்மியாக இருக்குது? ஆப்பிள் பை இப்போ தான் 2 போட்டு வச்சுருக்கோம். க்ரீமு தேவைப்படுவான். க்ரீம் எடுத்துப்போம். முடிஞ்சிருச்சா? ஓகே, முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கே இது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, மாடு சாப்பாடு ஒரு 3, ஆடு சாப்பாடு ஒரு 2, பன்னி சாப்பாடு பன்னி தேவை. ப்ளீஸ் கோஆப்ரேட். ஓகே, இவனுக்கு வெறும் 1 போட்டு வச்சுப்போம். இவனுக்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ப்ரெட்டு 1 முடிஞ்சிச்சு. ஓகே, கிளைம் 7 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி. கோட் மில்கா 8. இப்போ தான் கேட்பான் கோட்டு மில்க் கொடு, குந்தாணி மில்க் கொடுன்னு. கேரட் இல்லை. ஷிட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப். 5 6 7 8 யாரும் ஆன்லைனில் இருக்காங்க. நீடு கோட் ஃபீடு தராங்களான்னு பார்ப்போம். கிரெக்கு என்ன வச்சுருக்கான்னு பார்த்துருவோம். அதுக்குள்ள கிரெக்கப்பா என்னப்பா வச்சுருக்கேன்? நான் வீணாக போனதான் வச்சுருக்கியா? சரி, ஓகே ஓகே. இவ்வளோ டாஸ்க் முடிச்சிருக்கோம். 7 டாஸ்க் முடிச்சிருக்கோம். இன்னும் 7 8 டாஸ்க்கு முடிக்கணும். அதில் வந்து 3 டாஸ்க் ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது. எப்படியோ 35 மிஸ்ட்ரி டெக்கோ பேக்கேஜ். எப்படி வீணாக போட்டு தான் தருவேன். சரி, என்ன தரேன்னு பார்ப்போம். எனக்கும் இந்த டெக்கோ பேக்கேஜுக்கும் ராசி இல்லை கைஸ். வீணாக போனால் தான் தருவாங்க. இங்கே தான் தருவானே வந்துட்டானா. பேலி விளாடல, ஒன்றுமே விளாடல. சரி, என்ன வாங்க முடியுது? ரெட்டப்பலகை, ஸ்டேக்கு, போல்ட்டு வாங்கிப்போம். வேறு ஒன்று வாங்க முடியாதா? இன்னொன்று வாங்கிப்போம். லீவ் லீவ் சீக்கிரம் வந்து வைடா. 8 மணி நேரம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ட்ராஷ் இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. சரி, ஓகே, நாட் பேட். சரி, இதில் அவ்வளோதான். இதில் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இது முடிஞ்சால் முடிங்க. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம். என்னால் இந்த தடவை விளையாட முடியல, சாரி. கிளானில் இருக்கிற எல்லாருக்கும் மன்னித்து கொள்ளுங்கள். இன்னும் 12 நாள் தான் இருக்குது. 5 நாள் தான் வேணால் விளாடலாம். என்னால் அதுக்கு மேலே விளாட்றது கஷ்டம். இங்கே வீட்டில் ஒர்க் இருக்குது ஆல்ரெடி, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். இதெல்லாம் வேணாம். இந்த கார்லாம் வந்து நான் அனுப்பிட்டாங்களா? நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லை டொங்கரோடோங்கோயிங். அடுத்தது 4 அனுப்பிச்சோன்னா எனக்கு வந்து அந்த சிலோ கிரெடிட் கிடச்சிரும். எல்லாத்துலேயும் 5 5 1 ஸ்டார். 1 ஸ்டார்னா 5 5 தருவான். ஓகே ஓகே, சூப்பர். ஏதாவது ஒன்று சேல், தேவையில்லாத சேல் போட்டோன்னா எவனாவது இப்போ வண்டிக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆகாஷ் ப்ரோ என்கிட்ட 17 பிளாட்டினம் நம்பர் இருக்குது ப்ரோ. இஃப் யூ நீடு சொல்லுங்கள், தரேன். ஆப்செட்டிலாம் இன்னும் கலெக்டே பண்ணல. சரி, ஓகே. சிஓசியில் போய்ட்டு அடுத்த லெவலில் என்னென்ன வருது? கத்திரிக்காய் வருது, கிரில்டு எக் பிளான்ட் வருது, கேண்டி பொக்கேட்டு 10 டைமண்ட் தரோம். ஓகே ஓகே, இதில் அவ்வளோதான். நம்ம சிஓசி ஜஸ்ட்டு போயிட்டு என்னன்னு மட்டும் பார்த்துட்டு
அப்படியே அதோட முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நேரங்கள் இருந்தால் சொல்லுங்கள். வந்ததற்கு நன்றி. பர்ஃபெக்ட் கலெக்ட் ஓகே இருக்கட்டும். கிளான் கேம் செஞ்சுருக்கு, அதுவுமே நான் ஆடலை சரிங்களா. இப்போ தான் ஃபஸ்ட் டே முடிச்சிருக்கேன். அதுவும் வந்து இந்த ரிவார்ட்ஸ்க்காக, இந்த டார்க் எலக்ஸர் கொஞ்சம் கிடச்சது நான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக தான் அதை விளையாடிட்டுருக்கேன். ஏதாவது போட முடியுமா? ஒன்றுக்கு காசு இல்லை, இதெல்லாம் காசு சேர்க்கணும். இதுலேயும் நான் டிமோட் ஆகிட்டேன். நாளைக்கு வரைக்கும் இருக்கான் டோர்னமெண்ட்டில், அப்புறம் ஜாயின் பண்ணிப்போம். கரெக்டு. இதில் வேணா எப்படி எனக்கு எதுவும் நல்லதாக தரமாட்டீங்க தெரியும்டா. உங்களை பற்றி எனக்கு தெரியாதாடா. பில்டர் எலக்ஸரா? ஓகே சூஸ். ஓகே ரிசர்ச்சுக்கு காசு இல்லை, எதுக்குமே காசு இல்லை. கிளான் கேம்ஸும் முடிஞ்சிருச்சு. அன்லிமிட்டட் ட்ராகன் டியூக் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, நோ செயின்ஸ் ஆல் பெயின் ட்ராகன் டியூக் கேன் பி யூஸ்டு வைல் ஹீ இஸ் அப்கிரேடிங் அண்ட் ஆல் ஆஃப் ஹிஸ் எக்யூப்மெண்ட் வில் பி பூஸ்டட் டு த மேக்ஸிமம் லெவல் டியூரிங் சீவன். இன்னும் 4 நாளைக்கு ட்ராகன் டியூக்கோட எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஃபுல் மேக்ஸில் இருக்கும். நீங்கள் அப்கிரேட் போட்டாலுமே அவனை எந்த வேணால் ஜாலியாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸ்டார் சேசர்னு சொல்லிட்டு இது நடந்துகிட்ருக்கு. இன்னும் நாளைக்கு மத்தியானத்தோடு முடிஞ்சிருச்சு. சாரி லேட்டாக தான் வந்தேன். நீங்கள் வந்து 30 இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது அந்த 3 பில்டர் ஸ்டார் ஜார் தரான். பில்டர் பேஸ் போனாஸா. இட்ஸ் 9 years since we first explored the uncharted அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 9 வருஷம் ஆச்சான். அதனால் வந்து அதுக்கு டைம் லெஃப்ட் வந்து எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்றான். பில்டர் பேஸ் 4 ஸ்டார் போனஸ் நடந்துட்டுருக்கு. இன்னும் 4 நாள் இருக்குது. ஒர்க் ஃபார் ஹையர் இந்த பையன் வந்து வேலை செய்யலாம். ஸ்கெலிட்டன் கிங்டம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இருங்க ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இவனை தான் சொல்லியிருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஈவெண்ட்ஸ் திங்ஸ் எதுவும் ஒன்றும் பெருசாக நடக்கலை. நாளைக்கு ஏதாவது வருதா புதுசாக? அன்லிமிட்டட் ஹீரோ ஆயிடுச்சுனோம். நெக்ஸ்ட் வீக் தான், ஜூன் மாதம் என்ன வருது, எதாவது நல்லதாக வருதான்றதை செக் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ். இதை வந்து இந்த ஹேடேயில் புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்தேன். வேறு எதுவும் இப்போதைக்கு எதுவும் அப்டேட் இல்லை. நான் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள். வந்ததற்கு நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் அல்லது அடுத்த லைவில் சந்திக்கிறேன். ஏதாவது புது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், டெய்லி வந்து இது கொடுக்குறாங்க. சூப்பர் செல் ஸ்டோர்ஸ்க்கு போனீங்கன்னா ஹேடேயில் ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று தருவான். இதை வந்து ஒரு காயின்ஸு, ஒரு வவுச்சரு, ஒரு கூப்பன், ஒரு க்ரீமு, எதாவது ஒன்று தரான். மறக்காமல் அதை டெய்லி போய் கலெக்ட் பண்ணிடுங்க. மத்தியானம் 1:30 மணி இருக்குது டைம். இப்போ பிஃபோர் நேற்று மத்தியானம் 1:30லேருந்து இன்றைக்கி மத்தியானம் 1:30 மணி வரைக்குங்கிற மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பை கைஸ், டாட்டா.